அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறோம். அந்த வரிசையிலே நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ராஜன் என்பவர் ஒரு வினாவை மின்னஞ்சல் வாயிலாக விடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய பெயரை ராஜன் செட்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் குறித்தபடியாகவே பெயரை இங்கே காட்டியிருக்கிறேன். ஐயா, நீங்கள் பதிவுகளிலே வள்ளலார் சொன்னதாகவும் மற்ற மகான்கள் சொன்னதாகவும் சுத்த உஷ்ணம் என்பதை பற்றி சொல்லி வருகிறீர்கள். அந்த சுத்த உஷ்ணம் எதற்கு? அது எந்த உணவின் மூலமாக உருவாகிறது அல்லது என்ன செய்தால் குலைந்து போகிறது? இதை பற்றி தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து நுணுக்கமாக எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இதில் நுணுக்கத்திற்கு எந்த வேலையும் இல்லை. மிகவும் எளிதான ஒன்று. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து உங்களுடைய தேக வெப்பம் மாறுபடும். பழைய திரைப்படங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருவர் கடுமையாக கோபப்படும் போது அவருடைய காதுகளில் இருந்து அனலாக புகையாக வெளியே போவதை போல காட்சிகளை காட்டியிருப்பார்கள். கோபம் கொள்ளும் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கும். மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வெப்பத்தை அதிகரிக்க காரணமாகின்றன. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் நுழைந்து விட்டால் அவற்றை அழித்து ஒழிப்பதற்காக வெப்பம் அதிகரிக்கிறது. இதை காய்ச்சல், சுரம் என்று குறிப்பிடுகிறோம். இது வாதத்தினால் ஏற்படுவது, பித்தத்தினால் ஏற்படுவது, கவத்தினால் ஏற்படுவது என்கிற வகையிலும் வருகிறது. வாத சுரம், பித்த ஜுரம், கவஜுரம், பித்தவாத சுரம், கவவாத சுரம், தொந்த சுரம், இப்படியெல்லாம் கூட வகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சுரத்தினால் ஏற்படக்கூடிய வெப்பம் இது அசுத்த வெப்பம் என்று கொள்ளப்படும். அசுத்தத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக உடல் தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட வெப்பம். இது இயல்பாக எல்லோரிடத்திலும் இருக்கும். ஆனால் சுத்த உஷ்ணம், சுத்த வெப்பம் என்று ஒன்று சொல்லுகிறார்களே, இந்த வெப்பத்திலே என்ன மாற்றங்கள் இருக்கும்? உதாரணத்திற்கு, சாமானிய மனிதன் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுவதை போல 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிலே வெப்பத்தை கொண்டிருக்கிறான். வெப்பம் அதிகரித்த போது அது 100 டிகிரி, 101 டிகிரி, 102 டிகிரி என்றெல்லாம் அதிகரிக்கிறது. இந்த சுத்த உஷ்ணம் அதிகரித்தவர் உடலிலே இந்த வெப்ப மானியை கொண்டு அளந்து பார்க்கும் போது இது வெப்பத்தை அதிகரித்து காட்டுமா? அது நல்ல வெப்பமா கெட்ட வெப்பமா எப்படி தெரிந்து கொள்வது? இப்படியெல்லாம் கூட குழப்பம் வரக்கூடும். சுத்த உஷ்ணம் என்பது சந்திரகலை, சூரியகலையின் சேர்க்கையின் காரணமாக நமக்குள்ளே ஏற்படக்கூடியது. நீங்கள் சாதாரண நாளிலே வெயில் கொளுத்தக்கூடிய காலங்களிலே ஒரு மின்விசிறியை சுழல விட்டு பாருங்கள். அப்படி ஒன்றும் அதிகமான வெப்பம் அந்த மின்விசிறியில இருந்து வந்து விடாது. அதே வேளையிலே மேகமூட்டமாக காற்றின் அசைவே இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்திலே மின்விசிறியை சுழல விட்டாலும் கூட அதில இருந்து ஒரு வகையான கனகனப்பு வெப்பம் என்பது வருவதை பார்க்க முடியும். இதை நம்முடைய முன்னோர்கள் புழுக்கம் என்று சொல்லுவார்கள். புழுக்கம் மிதமிஞ்சி இருந்தால் மழை வரப்போகிறது என்பது பொருள். காரணமே இல்லாமல் கடுமையாக திடீரென்று வெப்பம் அதிகரித்து வியர்த்து கொட்டும். இது எப்படி? மழை மேகம் சூழ்ந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வெப்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? மழை என்பது குளிர்ச்சியைத்தானே தர வேண்டும், ஏன் வெப்பத்தை தருகிறது? சாதாரணமாக காற்றிலே இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பம் மூண்டு வெப்ப காற்றாக மாறும் போது அதன் அழுத்தமும் வேகமும் அதிகமாக இருக்கும். தண்ணீரை சாதாரணமாக வைத்திருக்கும் போது அது எந்த மாற்றமும் வருவதில்லை. அந்த தண்ணீரை சூடாக்கி அந்த தண்ணீரிலிருந்து பெறப்பட்ட நீராவியை கொண்டு இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை ஆகியவற்றை எல்லாம் நாம் அவித்து எடுக்கிறோம். உள்ளே ஈரப்பதமாக வைக்கப்பட்ட இட்லி மாவு நீராவியால் வெந்து நீர்ச்சத்து முழுவதும் வற்றி போய் கெட்டியாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். நீராவியின் அழுத்தத்தை கொண்டுதான் இன்றைக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அனல் மின்சாரம், அணு மின்சாரம் இவையும் கூட இப்படித்தான். அனல் மின்சாரத்திலே நிலக்கரி கொண்டு எரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட வெப்பத்தால் தண்ணீர் ஆவியாக்கப்பட்டு
அந்த நீராவியின் அழுத்தத்தை கொண்டு இயந்திரம் இயக்கப்பட்டு டைனமோ மூலமாக மின்சாரம் பெறப்படுகிறது. மின் உற்பத்தி இப்படித்தான் நடக்கிறது. அணுமின் நிலையங்களிலே அணுசக்தியின் வெப்பத்தை கொண்டு கடல் நீர் ஆவியாக்கப்பட்டு அந்த நீரை கொண்டு ஜெனரேட்டர்கள் இயக்க வைக்கப்பட்டு மின்சாரம் பெறப்படுகிறது. புனல் மின்சாரம், நீர் மின்சாரம் என்பதிலே நீரின் பாய்ச்சல் வேகத்தை கொண்டு ஜெனரேட்டர் இயக்கப்பட்டு மின்சாரம் பெறப்படுகிறது. ஆக இந்த தண்ணீரின் தன்மை என்பது பல வகைகளிலும் ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இயல்பாக நமக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரகலை சூரியகலை, இடது பாகம் முழுவதும் சந்திரகலையின் ஆற்றலாலும் வலது பாகம் முழுவதும் சூரியகலையின் ஆற்றலாலும் இயங்குகிறது. இந்த இரண்டு கலைகளும் சரியாக ஒரு தண்டவாளத்தை போல இயங்குகின்றன. இந்த இரண்டும் ஒன்றாக சேரவே சேராது. ஆனால் யோகி ஒருவர் தன்னுடைய முனைப்பின் காரணமாக, முத்திரைகள் மற்றும் அமர்ந்திருக்கும் விதத்தின் காரணமாக இந்த இரண்டு கலைகளையும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கிறார். அப்படி இணைக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய சூரியன் என்கிற ஆற்றலோடு சந்திரன் என்கிற ஆற்றல் ஏற்படும் போது இந்த இரண்டும் இணைந்த போது ஒரு மென்மையான இதமான வெப்பம் ஒன்று உருவாகிறது. இந்த வெப்பத்திற்குத்தான் சுத்த வெப்பம் என்று பெயர். இந்த சுத்த வெப்பம் என்பதோடு மற்றும் ஒரு வெப்பமும் கலக்கிறது. அது என்ன? நாம் உண்ட உணவு வயிற்றிலே சென்று சீரணமாகி அதிலிருந்து மேலெழும்பக்கூடிய ஒரு வெப்பக்காற்று. இந்த வெப்பக்காற்றும் இதிலே கலந்து, இந்த மூன்றும் கலந்து புருவ மத்தியத்திலே நுணுக்கமாக ஒரு வெப்ப சக்தியாக மாறுகின்றன. இந்த வெப்ப சக்திக்கு ஜீவசக்தியாகிய வாயு என்று பெயர். ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு இந்த உணவினால் பெறப்பட்ட வெப்ப சக்தியோடு கலக்கும் போது மேலும் ஆற்றல் அதிகரிக்கிறது. எனவே சுத்தமான சைவ உணவுகளை உட்கொள்ளும் போது வெப்ப சக்தி அதிகரிக்கிறது. உதாரணத்திற்கு தாவரங்களிலே இருந்து, எல்லா தாவரங்களிலே இருந்தும் ஆற்றல்களை பெற முடியும். எல்லா தாவரங்களிலும் உலோகச்சத்துக்கள் இருக்கின்றன, உப்புச்சத்துக்கள் இருக்கின்றன, பலவிதமான தாதுக்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் முறையாக நாம் பாகப்படுத்தி உட்கொள்ளும் போது அதிலிருந்து பெறப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் என்பது உள்ளே இருக்கக்கூடிய சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் இணைந்த போது உருவாகிய வெப்பத்தோடு கலக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி, புதிய வெப்பம் என்பது உண்டாகிறது. இந்த வெப்பம் சுத்த வெப்பம் என்று கருதப்படுகிறது. இதைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார்கள், ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னார்கள், இன்னும் அனைத்து ஞானிகளும் மகான்களும் சொன்னார்கள். இது அன்றியும் ஞானிகள் மகான்களை அடுத்திருந்து அவர்கள் சமீபத்திற்கு செல்லும் போது அவர்கள் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய சுத்த வெப்பம் அருகிலே சென்றவர் உடலிலும் பாய்ந்து அவர் உடலுக்குள்ளே சுத்த வெப்பத்தை அதிகரிக்கிறது. ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யும் போதும், ஞானிகள் மகான்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்யும் போதும் இந்த வகையான வெப்பம் நம் உடலுக்குள்ளே பாய்வதை பார்க்க முடியும். பாம்பு கோயில் சந்தை என்கிற இடத்திலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் சித்தவித்தி உபதேசம் பெறப்பட்டு ஆனந்த பட்டம் பெற்ற மாதவானந்த சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. அவருடைய சமாதி இருக்கக்கூடிய அறையிலே சென்று அமர்ந்தால் கடுமையான வெப்பம் ஏற்பட்டு உடல் முழுவதும் வியர்த்து கொட்டுவதை பார்க்க முடியும். திரு அண்ணாமலை பஞ்சபூத தலங்களிலே நெருப்பு தலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த தலத்திலே இருக்கும் அருணாச்சலேஸ்வரர் வழிபடுவதற்காக அந்த தலத்திலே செல்லும் போது உடல் முழுவதும் ஒரு விதமான வெப்ப அதிர்வுகள் ஏற்படுவதை உணர முடியும். அதிலும் சன்னிதானத்திற்கு அருகிலே செல்லும் போது இந்த அதிர்வுகள் மிக மிக அதிகமாக இருப்பதையும் காண முடியும். அந்த மலை முழுவதுமே இது போன்ற ஒரு வெப்ப அதிர்வு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் துல்லியமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை கண்டுபிடித்து இது நெருப்பு தலம் என்று குறித்தார்கள். நாம் எத்தனைதான் தலைகீழாக நின்றாலும் நம் முன்னோர்களின் அறிவிலே கடுகளவு கூட நம்மால் பெற முடியாது. இப்படி சுத்த வெப்பம் பெறப்படுகிறது. மனித உடல் இயங்குவதற்கு, பிராணசக்தி அழுத்தமாக இயங்குவதற்கு இந்த சுத்த வெப்பம் தேவையாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஊர்தோறும் ஆலயங்களை உருவாக்கினார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னதும் இதற்காகத்தான். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துவிடும், அப்படி என்றால் யோகம் பயில்பவர்கள் ஏன் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள்? ஏன் ஆலயங்களுக்கு செல்வதில்லை? அங்கே சுத்த உஷ்ணம் தானே கிடைக்கிறது, சென்று பெற்றுக்கொண்டால் தான் என்ன என்று எண்ண தோன்றும். ஆலயங்கள் மர்மமான ஒரு இயந்திர அமைப்பை கொண்டிருக்கின்றன.
நல்ல ஆற்றல் பெற்று வரக்கூடிய யோகிகள் உடலில் இருந்து ஆற்றலை அவை கவர்ந்து கொள்ளுகின்றன. சாமானியர்களுக்கு அவை செலுத்துகின்றன. இருப்பவரிடமிருந்து பெற்று இல்லாதவரிடம் தரக்கூடிய காரியத்தை அது செய்கிறது. யோகிகள் அரும்பாடுபட்டு இயற்றிய தவத்தின் ஆற்றலை ஆலயங்களுக்கு சென்று கருவறையில இருக்கும் விக்கிரகங்களுக்கு எதிரிலே நிற்கும் போது அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் பறிக்கப்படுகின்றன. அவர் சோர்வு வருகிறார். மற்றவர்கள் ஆலயத்திற்கு சென்று வரும்போது புத்துணர்ச்சியாக இருப்பார்கள். அதாவது யோகம் பயிலாதவர்கள். யோகம் பயிலக்கூடியவர்கள் இந்த இடங்களுக்கு செல்லும் போது தேக வெப்பம் தணிந்து போகிற காரணத்தால் சோர்வை சந்திக்கிறார்கள். இளம் பிராயத்தில் இருக்கும் இளைஞர்கள் துருதுரென்று காரியங்களை செய்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அவனுக்கு ரத்தத்திலே சூடு, அதனால் இப்படி இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். முதுமை என்பது அதிகரிக்க அதிகரிக்க உடலிலே குருதியிலே இருக்கக்கூடிய வெப்பத்தின் தன்மையும் மாறுபட்டு போகிறது. இளமை இளமைதான், மனம் இளமையாக இருக்கும், தேகம் முதுமையை சந்தித்திருக்கும். எங்களை போன்ற முதிய பிராயத்திலே இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட தொந்தரவுகளை சந்திப்பதை அனுபவத்தின் வாயிலாக பார்க்க முடியும். இப்போது நாம் உணவின் மூலமாக சுத்த வெப்பம் எப்படி வருகிறது என்பதை சொன்னோம். ஞானிகள் மகான்கள் அருகாமை சமீபத்திலே செல்லும் போது எப்படி நம்முடைய உடலுக்கு சுத்த வெப்பம் கிடைக்கிறது என்பதை சொன்னோம். ஆலயங்களிலே ஜீவசமாதிகளிலே செல்லும் போது எப்படி நம்முடைய உடலிலே வெப்பம் அதிகரிக்கிறது என்று சொன்னோம். இந்த வகைகளாக எல்லாம் நம்முடைய உடலிலே சுத்த வெப்பம் அதிகரிக்கும். இந்த சுத்த வெப்பம் என்பது ஜீவனுடைய பிரகாசம் அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த வெப்பம் இந்த ஜீவனுடைய பிரகாசம் இல்லாது போகும் போதுதான் மரணம் என்பது ஏற்படுகிறது. ஞானிகள் சுத்த வெப்பத்தை அதிகரிப்பது ஜீவனின் பிரகாசம் குறைந்து விடாமல் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான். யாரை தொட்டு பேசுகிறோம், யாருடன் அமர்ந்து பேசுகிறோம் என்பதை பொறுத்து இந்த வெப்ப மாறுபாடுகள் ஏற்படும். நம்மை சமீபித்து வரக்கூடியவர்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள், அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட வெப்பம் நல்லவர்கள் உடலிலே வரும்போது விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்த செய்யும். குறிப்பாக யோக சாதனம் பழகக்கூடியவர்கள், சைவ ஆகாரம் உண்ணக்கூடியவர்கள், ஆலய வழிபாடு, தீர்க்கமான ஆன்மீக ஈடுபாட்டு நாட்டத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் உடலிலே சுத்த வெப்பம் இருக்கும். யோகிகளுக்கு இது சற்று அதிகமாக இருக்கும். சாமானியர்கள் உடலிலே அசுத்த வெப்பம் இருக்கும். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தொட வேண்டாம், அருகாமையிலே சற்றேறக்குரிய 1 அடி 1.5 அடி என்கிற விகிதாச்சாரத்திலே அருகருகே இருந்தாலும் கூட யோகியின் உடலிலே உள்ள சுத்த வெப்பம் தணிந்துவிடும். அசுத்த வெப்பம் அகரிக்கப்பட்டு உடலுக்குள்ளே வந்து தீம்பை விளைவித்துவிடும். இவற்றையெல்லாம் அனுபவத்திலே பார்க்க முடியும். நாம் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அனுபவத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். எப்பொருள் யார் யாவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடியேன் சொல்லிய இந்த கருத்துக்களில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம் அல்லது ஏற்க இயலாததாக இருக்கலாம். எனக்கு தெரிந்த கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன கருத்துக்களை அப்படியே ஏற்க வேண்டும் என்று நாம் எப்போதும் கேட்டதில்லை. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் வேறொரு பதிவிலே வேறொரு நல்ல விடயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.